வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெங்களூரு சென்னை இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. தீவிரமடையும் விவசாயிகள் போராட்டம், நாடு முழுவதும் இன்று ரயில் மறியல் என அறிவிப்பு. இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி ராஜினாமா, பதவி விலகலை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தகவல். பிரதமர் மோடியின் அறிவிப்புகள் காகிதப்பூ போன்றது, முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. சந்திராயன் 4 திட்டம் ஒரே திட்டத்தில் 2 ராக்கெட்டுகள் செலுத்தப்படும் என இஸ்ரோ தகவல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு கைதான ஜாபர் சாதை சென்னை அழைத்து வரப்பட்டதாக தகவல். இந்தோனேஷியாவில் தொடர் மழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் பலி. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி, டெல்லி பெங்களூரு அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வரும் 12ஆம் தேதி பெங்களூரு சென்னை இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். பெங்களூருவிலிருந்து ஏற்கனவே சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் நிலையில் சென்னைக்கு மற்றொரு வந்தே பாரத் ரயில் மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மேலும் பெங்களூரு கலர்புர்கி மற்றும் பெங்களூரு மதுரை இடையான வந்தே பாரத் ரயில் சேவையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். பெங்களூரு சென்னை இடையான பழைய வந்தே பாரத் ரயில் வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் இருக்கும் நிலையில் புதிய வந்தே பாரத் ரயில் வெள்ளை மற்றும் காவி நிறத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் ரயில் மறியலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று பகல் 12 மணி முதல் 4 மணி வரை நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சாபில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபடுவார்கள் என்று கிஷான் மஸ்தூர் மோர்ச்சா தலைவர் சர்வான் சிங் பாந்தர் செய்தியாளர்களிடம் கூறினார். மேலும் சம்யுக்தா கிஷான் மோர்ச்சா அமைப்பின் கீழ் வரும் அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் சங்க தலைவர் ஜக்தீப் சிங் தல்லூல்வால் மத்திய அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் திடீரென தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயலின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருண் கோயல் ராஜினாமாவை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அமர்வில் 2 பணியிடங்கள் காலியாக உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ வரலாற்றின் முதன்முறையாக சந்திராயன் 4 திட்டத்தில் 2 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 2023ஆம் ஆண்டு சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் நிலவின் தென் துருவத்தில் ரோவரை வெற்றிகரமாக இறக்கி சாதனை படைத்தது. தொடர்ந்து சந்திராயன் 4 திட்டம் மூலம் நிலவின் மாதிரிகளை எடுத்து வருவதற்கான பணியில் இஸ்ரோ தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகையில், சந்திராயன் 4 திட்டத்தில் அதிக எடையை தாங்கி செல்லும் LVM 3 ராக்கெட் மற்றும் PSLV ஆகிய 2 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்படுகிறது. 2 ராக்கெட்டுகளும் எரிபொருள் செலவை குறைக்க சுமார் 40 நாட்களில் நிலவு சுற்றுப்பாதைக்கு நேராக பயணிக்க வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியின் நோக்கம் நிலவில் இருந்து மாதிரிகளை சேகரித்து அறிவியல் ஆய்வுகளுக்காக மாதிரிகளை பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப கொண்டு வருவதாகும். இது குறித்து இஸ்ரோ தலைவர் S. சோமநாத் 5 விண்கல தொகுதிகளை கொண்டிருக்கும் சந்திராயன் 4 திட்டத்தில் உந்து விசை தொகுதி, இறங்கு தொகுதி, ஏறு விசை தொகுதி, பரிமாற்று தொகுதி மற்றும் மறுநூழ்வி தொகுதிகளை கொண்டுள்ளது என்றும் அதிக எடை கொண்டு செல்லும் NVM 3 ராக்கெட் 4 டன் எடையில் 3 தொகுதி கூறுகளுக்கான கருவிகளை கொண்டு செல்ல உள்ளது என்றும் தெரிவித்தார். பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி பெங்களூரு அணிகள் இன்று மோதுகிறது. 2வது பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 5 அணிகளும் தங்களுக்குள் தலா 2 முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழையும். இந்நிலையில் இந்த தொடரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் டெல்லி பெங்களூரு அணிகள் மோத உள்ளன.
இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களில் முடிவில் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இதேபோல் பெங்களூரு அணி 3வது இடத்தில் உள்ளது. கீழ்பெண்ணாத்தூரில் சமுதாய கூடும் கட்டடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட புதிய சமுதாய கூட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு புதிய சமுதாய கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம், பேரூராட்சி தலைவர் சரவணன், நகர செயலாளர் அன்பு உள்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் குடியேற்றம் முத்தமிழ் சுவை சுற்றும் சார்பில் 27ஆம் ஆண்டு இன்பத்தமிழ் திருவிழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமநேர் சாலையில் செயல்படும் திருவள்ளுவர் பள்ளியில் வேலூர் மாவட்டம் குடியேற்றம் முத்தமிழ் சுவை சுற்றும் சார்பில் 27ஆம் ஆண்டு இன்பத் திருவிழா நடைபெற்றது. விழாவிற்கு முத்தமிழ் சுவை சுற்றத்தின் அமைப்பின் செயல் தலைவர் கல்வியாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தனியார் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விசுவநாதன் கலந்து கொண்டார். இதில் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன், முத்தமிழ் சுவை மன்றத்தின் செயலாளர் வழக்கறிஞர் பூபதி, முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் அரசு கட்டி கொடுத்த அடுக்குமாடி குடியிருப்பில் குடிநீர் வசதி கேட்டு குடியிருப்பு வாசிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வேகவதி ஆற்றில் கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஆற்றின் கரையோரங்களில் வசித்தவர்களின் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததில் அப்பகுதி வெள்ளக்காடாக மாறியது. இதனால் அப்பகுதியில் 2112 வீடுகள் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி கீழ்கதிப்பூர் பகுதியில் 6.99 ஏக்கர் பரப்பளவில் 33 பிளாக்குகளுடன் 2112 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்நிலையில் குடியிருப்புகளில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து கீழ்கதிர்பூர் சாலையில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குடிநீர் வசதி கிடைக்க நடவடிக்கை ஏற்படுவதாக உறுதியளித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். மாங்காடு பகுதியில் உள்ள நடமாடும் கடையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுய தொழில் செய்பவர்களுக்கு நகராட்சி சார்பில் நடமாடும் கடையை இலவசமாக வழங்க ரூபாய் பல லட்சம் மதிப்பீட்டில் கடை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடமாடும் கடைகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் நீண்ட நாட்களாக குப்பை கொட்டக்கூடிய காலி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் கடைகள் அனைத்தும் துருப்பிடித்து மக்கள் பயன்படுத்த முடியாத அளவு மோசமடைந்துள்ளது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தூய்மை பணி மற்றும் காவல் பணி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் 725 ரூபாய் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தூய்மை மற்றும் காவல் பணி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுகாதார பணிகள் துறை தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மருத்துவமனையில் தூய்மை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் வார்டில் துர்நாற்றம் வீசுவதால் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்க படி இழந்ததைப் போல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறாமல் வளங்களை சேர்த்து வருகிறார் என்று சட்டத்திட்ட குழுவின் திமுக செயலாளர் கிரிராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூரில் தெற்கு பகுதியின் 93வது வட்ட திமுக சார்பில் மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் நிறுவன உணவு விநியோக பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சட்டத்திட்ட குழுவின் திமுக செயலாளர் கிரிராஜன், மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உணவு விநியோக பணியாளர்கள் 171 பேருக்கு ஹெல்மெட், அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் கிரிராஜன் பேசினார். அப்போது சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கு படியாளத்தாரா என சோதனை செய்ததில் அனைத்து ஜீவராசிகளும் உணவு அளிக்கப்பட்டது. உறுதி செய்யப்பட்டதை போல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறாமல் வளங்களை சேர்த்து வருவதாக புகழாரம் சூட்டினார்.
நிகழ்ச்சியில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், மண்டல குழு தலைவர் PK மூர்த்தி, பகுதி செயலாளர் TSP ராஜகோபால், MTR நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு வாகனத்தின் மூலம் கோரிக்கையில் பதிவு செய்யப்பட்டு பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பொதுமக்களுடைய கருத்து கேட்பு வாகனம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் 2 கோடிக்கும் மேலான பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சுழி, முதுகுளத்தூர், ராமநாதபுரம், பரமக்குடி, அறந்தாங்கை போன்ற 6 தொகுதிகளிலும் கருத்து கேட்பு வாகனத்தின் மூலம் பொதுமக்களின் பிரச்சனைகள், கோரிக்கைகள் தெரிவிப்பதன் மூலம் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும், மற்ற கட்சிகளைப் போன்று சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இல்லாமல் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு அதன் மூலம் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தெரிவித்துள்ளார். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் மற்றும் கோவில் பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மணிமுக்தா ஆற்றின் 2 கரைகளிலும் வெள்ளத்தடுப்பு சுவர் மற்றும் படித்துறை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அமைந்துள்ள விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை பழமலைநாதர் திருக்கோவில் முன்பு செல்லும் மணிமுக்தார் ஆற்றின் 2 கரைகளிலும் வெள்ள தடுப்பு சுவர் மற்றும் படித்துறை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தின் மூலம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் ரூபாய் 1,48,00,000 மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு சுவர் மற்றும் படித்துறை அமைப்பதற்கு விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன் பூமி பூஜை செய்து வைத்து அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் ஜெயின் உரிமையாளர் அமன்சந்த், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் உமா, நகரமன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேலன், கருணா, காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் ரஞ்சித்குமார், மாவட்ட மகளிர் அணி தலைவி லாவண்யா மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவிக்கும் விதமாக கோவையில் 100க்கும் மேற்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மகளிர் தின விழாவை முன்னிட்டு கோவையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சென்னை, கோவை உள்பட பல்வேறு நகரங்களை சேர்ந்த ஆட்டோ ஓட்டும் பெண் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது எங்களது அடிப்படை வாழ்வாதார அவசியத்தால் ஆட்டோ ஓட்டுநராக இருப்பதாகவும், ஆரம்பத்தில் சில தயக்கங்கள் இருந்தாலும் தற்போது அதிக அளவில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் உருவாக்கியுள்ளதால் தனி குழுவை உருவாக்கி தற்போது செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். சார், நாங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பல சூழ்நிலை, பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் சார் வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல நல்ல விதமான ஆண்களும் இருப்பாங்க, பல கெட்ட விதமான ஆண்களும் இருப்பாங்க. எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. நாங்கள் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் வரோம். எதுக்காக இது வரோம்னு சொன்னால், நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தாங்க சார் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷனாகவும் ஆட்டோ ஓட்டுறோம். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் இந்த ஆட்டோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே உயிர் மூச்சு மாதிரி தான் சார். நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக, அது எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக ஏற்றுக்கிறோம். நெய்வேலியில் NLC நிறுவனம் அணுமின் நிலையம் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நெய்வேலியில் அணுமின் நிலையத்தை அமைக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது, ஆந்திர அரசு பாலாற்றில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், கர்நாடக அரசு காவிரியில் மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது, தமிழ்நாட்டில் நதிநீர் இணைப்பிற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்த வேண்டும், கடலூர் புதுச்சேரி இருப்பு பாதை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். எதிர்க்கட்சிகள் கதவு ஜன்னல்களை திறந்து வைத்தும் யாரும் கூட்டணிக்கு போகவில்லை என்றும், காற்றுதான் வருகிறது என்றும் மன்னார்குடியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கர்த்தநாதபுரம் பகுதியில் பாமணி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 3,79,00,000 மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தொடங்கி வைத்தார். முன்னதாக இப்பகுதியின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வருகை தந்த
தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மன்னார்குடி பகுதியில் தொடர்ந்து மின்னி வருகிறது என்றும், எதிர்க்கட்சிகள் கதவு ஜன்னல்களை திறந்து வைத்தும் யாரும் கூட்டணிக்கு போகவில்லை என்றும், காற்றுதான் வருகிறது என்றும், தமிழகத்தில் 39 இடங்களும் பாண்டிச்சேரியில் 1 இடமும் சேர்த்து 40 இடங்களிலும் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். ரோட்ல ஒரு சின்ன பிள்ளை விளையாடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருப்போம். அது நம்மளோட கவனத்தை இருக்கிறதுக்காக சும்மா ஏதாவது சீண்டிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ சில பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிட்டோம். நம்மளுக்கு மக்கள் பணி பெருசா இருக்கு, தமிழகத்தின் வளர்ச்சி இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். திராவிட மாநில இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கொண்டு போற பணியில நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லறத்தனமான வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனம் பண்ணலாம் போயிட்டே இருக்கணும். 40க்கும் 40 நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக கூட்டணி நிச்சயமாக வரும். புதுக்கோட்டையில் பாஜக சார்பில் வைக்கப்பட்டுள்ள கருத்து கேட்பு பெட்டியில் ஏராளமான பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை செலுத்திவிட்டு சென்றனர். நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பது, பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சார யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜக சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக அறிக்கை தயார் செய்வதற்காக அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு மனு பெட்டி வைக்கப்பட்டு அதில் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை பெற்று தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இணை பொறுப்பாளரும் பாஜக தேசிய குழு உறுப்பினருமான டாக்டர் ஆர்ஜி ஆனந்த், பாஜக மாவட்ட தலைவர் விஜயகுமார், மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பங்கேற்று புதுக்கோட்டை பிருந்தாவனம் அருகே கருத்து கேட்பு பெட்டியை திறந்து வைத்தனர். அதில் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை அடங்கிய மனுவை செலுத்தி சென்றனர். சுரண்டியில் உள்ள BSNL அலுவலகத்திற்கு நகராட்சி நிர்வாகத்தினர் சீல் வைக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள BSNL அலுவலகம் நகராட்சி நிர்வாகத்திற்கு 2008ஆம் ஆண்டு முதல் செலுத்த வேண்டிய 2,90,840 ரூபாய் தொகைக்கான சொத்து வரியை செலுத்தாததால் நகராட்சி தரப்பில் பலமுறை அறிவிப்பு வழங்கியும் சொத்து வரியை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சி மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் தலைமையிலான வருவாய் ஆய்வாளர் வினோத்குமார், வருவாய் உதவியாளர்கள் நாகூர் மீரா பிள்ளை, அண்ணாவி மாடசுவாமி, அங்குசாமி, பிட்டர் முருகன் ஆகியோர் BSNL அலுவலகத்திற்கு சீல் வைக்க சென்றனர். அப்போது அங்கிருந்த BSNL ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சூசை மரிய அந்தோணி, வியாகப்பன் ஆகியோர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது BSNL உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சொத்து வரி தொகையை செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் தற்காலிகமாக சீல் வைக்காமல் சென்றனர். பாபநாசத்தில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்க மறுத்த அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்குத்தோப்பு புளியக்குடி பகுதியில் சுமார் 630 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களது குடும்ப அட்டை மூலம் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதால் தங்கள் பகுதியிலேயே பகுதி ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இது குறித்து அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி புத்தூர் பகுதி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. எனினும் மக்களின் கோரிக்கையை மீது நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து புத்தூர் சாலை அருகில் உணவு சமைத்துக் கொண்டு பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் விபத்தை ஏற்படுத்த காத்திருக்கும் அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கமலாபுரம் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் பழுதாகியுள்ள நிலையில் எப்போதும் இடிந்து விடும் சூழல் உள்ளதால் குழந்தைகள் அருகில் உள்ள பகுதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் அரசு எந்தவொரு முயற்சியும் செய்யவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே குழந்தைகளின் நலன் கருதி பழைய அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடியில் தமிழ்நாடு அனைத்து எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர்கள் நல மத்திய சங்கத்தின் சார்பில் மின் பணியாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாரியம்பாடி அடுத்த டீச்சர்ஸ் காலனி பகுதியில் தமிழ்நாடு அனைத்து எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர்கள் நல சங்கத்தின் சார்பில் மின் பணியாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மாநில பொதுச் செயலாளர்
KR சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றினார். இதைத் தொடர்ந்து அனைவரும் மின் பணியாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் பேரணியாக தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றனர். இதில் மாவட்ட தலைவர் ஜெயவேல், மாவட்ட செயலாளர் பாக்கியராஜ், மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முஸ்லிம்பட்டியில் தனியார் வங்கியை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வாலாந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி முன்பு தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஏற்காமல் காலதாமதம் செய்வதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அம்மாப்பட்டி பாண்டி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் இளங்கோவன், வட்ட துணைத் தலைவர் தவமணி, செல்லப்பட்டி வடக்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், செல்லப்பட்டி தெற்கு ஒன்றிய தலைவர் ஆனந்த் உள்பட காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். மும்பை சங்கரா மடத்தில் கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான சிவ பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். மும்பை மாட்டுங்காவில் உள்ள சங்கர மடத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிவனின் தீவிர பக்தர்கள் சிவனை நினைத்தபடி இரவு முழுவதும் கண் விழித்திருந்தனர். மேலும் சிவராத்திரியை ஒட்டி ஆலயங்களில் சிவபெருமானுக்கு பால், தேன், சந்தனம் மற்றும் பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற லட்சார்ச்சனை பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். உளுந்தூர்பேட்டை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. விழாவில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேர் பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. ஊர்வலத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் காளி வேடம் அணிந்து வர ஏராளமான பெண்கள் அங்காள பரமேஸ்வரியிடம் அம்மன் அருள் பெற்றனர். விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். பெங்களூரு சென்னை இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. தீவிரமடையும் விவசாயிகள் போராட்டம், நாடு முழுவதும் இன்று ரயில் மறியல் என அறிவிப்பு. இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி ராஜினாமா, பதவி விலகலை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தகவல். பிரதமர் மோடியின் அறிவிப்புகள் காகிதப்பூ போன்றது, முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. சந்திராயன் 4 திட்டம் ஒரே திட்டத்தில் 2 ராக்கெட்டுகள் செலுத்தப்படும் என இஸ்ரோ தகவல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு கைதான ஜாபர் சாதை சென்னை அழைத்து வரப்பட்டதாக தகவல். இந்தோனேஷியாவில் தொடர் மழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் பலி. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி, டெல்லி பெங்களூரு அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.